மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இந்த பத்திரிக்கை வீட்டில் வந்து கொடுக்குறாங்க, இல்லை அடிக்க போறாங்க, டே எங்கள் அண்ணன் கல்யாணம்டா நீங்களாம் வந்துடணும் அப்படின்னு நண்பர்களை கூப்பிட்ட காலம்லாம் போய் நம்ம வீட்டு விஷயத்துக்கு ரிமைண்டர் மெசேஜ் வந்தால் கூட நம்ம போகாத ஒரு காலகட்டத்தை தான் இருக்கும். அது எவ்வளோ தவறானது. எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நம்ம போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அந்த மறுவீட்டு விருந்து, கரிசோறு விருந்து, அதெல்லாம் வச்சு பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பிச்சி விட்றது, அதெல்லாம் இப்போ யார் வர்றாங்க வேகமாக. முதல்ல இன்விடேஷனே கொண்டு வந்து கொடுக்குறது இல்லை. முந்தையாவது போஸ்ட்டில் அனுப்புவாங்க, சில பேர் நேரில் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து சில இப்போ நீங்களாம் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்றாங்க. அனுப்பிச்சிட்டு யாரோ ஒருத்தரை விட்டு ஃபோனு பண்ணுறதில்ல. முந்தையாவது ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் வந்தோடனே ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சார் அவசியம் வந்துடுங்க சார் அப்படிம்பாங்க. இப்போ அதுவும் இல்லை. அப்புறம் இன்னொன்றுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிங்கிற ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது இல்லைங்க. இப்போ எல்லாம் தனித்தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான ஒழிய யாரோடையும் யாரும் பேசுறது இல்லை. மொத்தம் 3 சட்டம் இருக்குது சார். ஒன்று லா அண்ட் ஆர்டர், நம்மளுடைய சட்டத்திட்டம். இன்னொன்று ஐடியாலஜி, உங்கள் கருத்தியல் ரீதியாக என்னென்ன இருக்கும். இன்னொன்று சமூக அங்கீகாரம். இந்த சமூக அங்கீகாரமும் கருத்தியலும் ரெண்டும் ஒன்றா இருக்கும். லா அண்ட் ஆர்டர் தனியாக நிற்கும். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப மெயின். கண்டிப்பாக மெயின் அதான். ஒருத்தர் நம்பாதான் ஒரு பெரிய ட்ராஜடிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். வெள்ளைக்காரன் ஒருத்தர் சொன்னால், நம்ம பேர் மறந்துட்டேன், ஸ்டீஃபன் என்னமா. இந்தியன்ஸில் நிறைய பேர் வந்து சப்ஹியூமனாக இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து வி வாண்ட் டு சிவிலைஸ் தம் அப்படிமா. அப்படின்னோடனே என்னடா நம்மளை போய் இவ்வளவு கேவலமாக சப்ஹியூமன்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினச்சேன், ஆகா அவன் சொன்னது கம்மி, சப்ஹியூமன் சொல்றது கம்மி, இன்னும் மோசமாக சொல்லியிருக்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளும் இந்த பத்திரிக்கை வீட்டில் வந்து கொடுக்குறாங்க, இல்லை அடிக்க போறாங்க, டே எங்கள் அண்ணன் கல்யாணம்டா நீங்களாம் வந்துடணும் அப்படின்னு நண்பர்களை கூப்பிட்ட காலம்லாம் போய் நம்ம வீட்டு விஷயத்துக்கு ரிமைண்டர் மெசேஜ் வந்தால் கூட நம்ம போகாத ஒரு காலகட்டத்தை தான் இருக்கும். அது எவ்வளோ தவறானது. எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே நம்ம போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, நான் வந்து எங்கள் அக்கா கல்யாணம் பெரியப்பா மக 1955 டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி நம்ம கல்யாணம். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பழனிக்கு போனோம் நாங்கள்லாம். இப்போ எனக்கு 6 வயசு எனக்கு. அப்போ கல்யாணம்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி லெட்டர் போட்டாங்க. அப்போலாம் போஸ்ட் கார்டு வரும். கொஞ்சம் வசதியான வீடு தான் இல்லை லெட்டர் போடுவாங்க. ஒரு மாதிரி வசந்திக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இத்தனாம் தேதி கல்யாணம், நீங்களாம் 2-3 நாளைக்கு முன்னாலே வந்துருங்க அப்படின்னு சொல்லி, உடனே வசந்திக்கோ கல்யாணம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஆஃப் ஷர்ட், அரைக்கால் சட்டை, ஒரு ஷர்ட் எடுத்து தைச்சு அந்த துணியை எடுக்கிறதுக்கு போய் எங்கள் அம்மா அதை போய் எடுத்துகிட்டு வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து, அவன் அதை அரையும் குறையுமா பட்டனை தைச்சு, அவனுக்கு எங்கே தெரியாது நாலேஜ், நமக்கு நாலேஜ் இருக்காது, அவனுக்கு நாலேஜ் இருக்காது. அவன் எடுத்து போட்டோம்னா ரொம்ப லூஸாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், அப்புறம் காஜா சரியாக போட்டிருக்க மாட்டான். இதை வந்து திருப்பி அதை ஆல்ட்ரேட் பண்ணி ஆல்ட்ரேஷன்லாம் கொடுத்து திருப்பி அதை வாங்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி நேராக பழனியில் போய் இறங்கி எங்கள் அக்கா கூட்டிக்கிட்டு இருந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. என்ன சாரி உடுத்திருந்தாங்க, வாங்க 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 சித்தப்பா என்னன்னு சொல்லி. அதுக்குள்ளேயே எங்கள் ஊர்லேருந்து அணைக்காட்டிலேருந்து 4-5 பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க எங்களுக்கு முன்னாலேயே. அப்புறம் உட்காந்துட்டு இந்த கூட்டாஞ்சோறு ஆக்குனது கொண்டது, அந்த இவ்வளோ பெரிய பானையில் எங்கள் அக்கா சாந்தி அக்கான்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு தங்கச்சி அது சாப்பாடு போட்டு சின்ன இலையில் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, உண்மையிலேயே நம்ம சாப்பிட்ற மாதிரியே குழம்பு வச்சாங்க. அந்த இத்தினூண்டு பானையிலையும் இந்த இத்தினூண்டு சாப்பாடுலையும் வச்சு ஒரு 3 சின்ன கல் வச்சு அதில் சின்ன குச்சி வச்சு விறகு வச்சு உண்மையிலேயே சாப்பாடு இருந்துச்சுங்க. அதே மாதிரி இவ்வளோ தான் இருந்துச்சு சாப்பாடு, ஆனால் அது நல்லா இருந்துச்சு ருசியாக. அது மாதிரி அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க வந்தது கொண்டது பாட்டு பாடினது, அது பெரிய விஷயம். ஒரு சாதாரண மண்டபம் கல்யாணம், ஒரு சர்ச்சு, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாகலாம் இல்லை. மண்டபம் பூரா தங்க வச்சுட்டாங்க. ஆமாம், அங்கே போயிட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து மாதிரி ஒன்றுமே பெருசாக இல்லை. ஆனால் அது வந்து சின்ன பிள்ளைகளை நமக்கு பார்க்கும்போது 3-4 நாளைக்கு முன்னாலே போய் அந்த எல்லா வேலைகளையும் பார்த்து கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் வந்து ட்ரெயினில் ஏற்றி விடும்போது, அந்த ஏற்றி விட்டு பிரியும் போது அந்த காட்சி, காதலிலே தோல்வியோட அந்த மாதிரி அக்கா பிரிஞ்சு போகும்போது மடி மேலே ஏறி நான் உட்காந்துக்கிட்டு, எங்கள் அக்கா இங்கே ஒரு மச்சம் இருக்கும் கரும்பு, அதை சுரண்டி எடுத்துக்கிட்டே இருப்பேன். சின்ன பிள்ளையில் அதை எடுத்துக்கிட்டே இருப்பேன், அது வந்துரும்னு நினைப்பேன். அது மாதிரி அப்புறம் எங்கள் அக்கா புருஷனை மாமாவை சொல்லி
அப்புறம் போய் ட்ரெயினில் ஏற்றி விட்டோம். டாடா மெட்ராஸ் கிளம்புனாங்க, மதுரையிலேருந்து ட்ரெயின் ஏற்றி விட்டோம். அதெல்லாம் ஒரு பெரிய வார் மூவிஸில் மாதிரி அந்த ட்ரெயின் அப்படின்னது, அந்த குஷ் குஷ்ன்னது அப்படியே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 1955. ஆமாம், அது மாதிரி அவங்க 350 ரூபா சம்பளமா, 350 சம்பளம் அப்படின்னாங்க. அப்ப அங்கதான் நிறைய விஷயங்கள் கூட வெளிப்படும் இல்ல சார், தெரியாத பல விஷயங்கள் நிறைய ஐயோ நிறைய விஷயங்கள் வரும். நிறைய அவ காதலிக்கிறாங்கிறது, அவ டைவர்ஸ் ஆகி போச்சுங்கிறது, ஆமாம் டைவர்ஸ் ஆக போகுதுங்கிறது, புதுசாக கல்யாணம் பண்ண போகிறாங்கங்கிறது, அப்புறம் எங்கள் ஊரில் அடிதடி வெட்டு குத்து இதெல்லாம் ஒன்று அந்த மாடல் நடந்துச்சுங்கிறது, அவங்க ஒளிஞ்சு தெரிஞ்சு தர்றாங்கங்கிறது, இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அந்த பம்பரம் விளையாடுவோம். பம்பரம் கட்டை வரும்போது எங்கள் ஊரில் குத்துக்கட்டைன்னு ஒன்று உண்டு. அதில் ஆணி ஸ்பெஷலாக பம்பரத்தை வாங்கிட்டு இந்த சின்ன ஆணியை பிடிக்கிட்டு அதில் பெரிய ஆணியை கொடுத்து அது ஆசாரி செஞ்சு கொடுப்பான். செஞ்சு கொடுத்து அதை வச்சு குத்துக்கட்டைங்கிறது கீழே போட்டுட்டு மாதிரி யார் தோற்று பின்னாலும் குத்துக்கட்டை டம்முன்னு அடிச்சோன்னா ஒரு குத்தில் வந்து பொழந்துடும் அது. அந்த மாதிரி என்னை ஆட்டையில் சேர்க்க மாட்டாங்க. நான் சின்ன பையன், அப்போ 6 வயசு. என்னையெல்லாம் பெரிய செட்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. என் பெரியமாட்ட போய் அழுது சொல்லி ஆட்டையில் சேர்த்து கொடுத்து, ஏய் இவனையும் சேர்த்துக்கங்கடா அப்படின்னா, இரு இந்த வருது ஓன் டேம் வருது. நான் பம்பரம் எங்கள் பெரியப்பாட்டை வாங்கிட்டு வர சொன்னால் அது சின்ன ஆணியாக இருக்குது. எங்கள் பெரியமாட்ட போய் சொல்கிறேன், என்னம்மா எங்கள் அம்மாட்டையும் சொல்கிறேன், இது என்னம்மா எனக்கு மட்டும் சின்ன ஆணியாக இருக்குது. அது வந்து ஊரில் அணைக்காட்டிலேருந்தே ஆசாரிக்கிட்ட செஞ்சு வாங்கிட்டு வர்றாங்க. அப்படின்னா அப்படி சுற்றி கையில் எடுப்பாங்க அப்படி. அதெல்லாம் பெரிய இந்த சர்க்கஸ் வித்த மாதிரியே இருக்கும். அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாத நாட்களாக. என்னை விட 4-5 வயசு மூத்தவங்க. அப்போல்லாம் 10-12 வயசு இருக்கும் அவங்களுக்கு. இப்போல்லாம் அவங்க நிறைய பேர் உயிரோடே இல்லை. இந்த பழைய நினைவுகள்லாம் எனக்கு இருக்கிறது. அப்புறம் அந்த மறுவீட்டு விருந்து, கரிசோறு விருந்து, அதெல்லாம் வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை அனுப்பிச்சி விட்றது, அதெல்லாம் இப்போ யார் வர்றாங்க வேகமாக. முதல்ல இன்விடேஷனே கொண்டு வந்து கொடுக்குறது இல்லை. முந்தையாவது போஸ்ட்டில் அனுப்புவாங்க, சில பேர் நேரில் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து சில இப்போ நீங்களாம் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்றாங்க. அனுப்பிச்சிட்டு யாரோ ஒருத்தரை விட்டு ஃபோனு பண்ணுறதில்ல. முந்தையாவது ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் வந்தோடனே ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சார் அவசியம் வந்துடுங்க சார் அப்படிம்பாங்க. இப்போ அதுவும் இல்லை. சொல்லி ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அது எங்கே இருக்குன்னு வேறு தெரில, மேப் வேறு போட்டு டிரைவர் மேப் போட்டு கரெக்டாக போயிடுறாரு. அது மாதிரி இந்த உறவுகள் அறந்துக்கிட்டே போகுது. இதை போய் நம்ம பேசுனோம்னா கன்சர்வேட்டிவ்மாங்க, பழைய காலத்து ஆளுமாங்க, பழச எண்ணம் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. ஆனால் அதில் ரொம்ப முக்கியம் தானே சார், என்ன காலநிலை மாற்றம் வந்தாலும் என்ன மாற்றம், உறவுகள் ஒன்று சேரக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே சார். ஆமாம். அப்புறம் இன்னொன்றுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிங்கிற, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது இல்லைங்க. இப்போ எல்லாம் தனித்தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான ஒழிய யாரோடையும் யாரும் பேசுறதில்ல. நிச்சயமாக கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லாரும் நல்லா இருக்கலாம். அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னது நம்ம இவர் தான், ரத்த கண்ணீரில் எம்.ஆர். ராதா சொல்லுவார்ல, நான் இறந்த பிறகு வந்து நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. அதெல்லாம் அந்த காலத்திலேயே ஒரு மறுமணத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம நாட்டில் வந்து மறுமணம்ங்கிறதே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குல்ல. இப்போ கூடங்க நிறையா சில பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துலேயே கணவன் இறந்துடுவார். அந்த அம்மா 45 வயசு இருக்கும். 45 வயசுலேருந்து அப்படியே 60, 70, 80 வயசு வரைக்கும் இருந்து சாகுறாங்க. அவங்க மகனுக்கு அது ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்க. அப்போ அவங்களுடைய உணர்வுகளை யோசித்து பாருங்கள், லேடிஸுடைய உணர்வுகளை. அன்பாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டவர்கள் தான், விருப்பப்படாதவர்களை சொல்லலை. அதை இந்த சமூகம் அங்கீகரிக்கவில்லை. மொத்தம் 3 சட்டம் இருக்குது சார். ஒன்று லா அண்ட் ஆர்டர், நம்மளுடைய சட்டத்திட்டம். இன்னொன்று ஐடியாலஜி, உங்கள் கருத்தியல் ரீதியாக என்னென்ன இருக்கும். இன்னொன்று சமூக அங்கீகாரம். இந்த சமூக அங்கீகாரமும் கருத்தியலும் 2 ஒன்றா இருக்கும். லா அண்ட் ஆர்டர் தனியாக நிற்கும். அப்போ ஒரு பெண், நான் ஒரு சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் எங்கள் ஊரில், ஒரு 45 வயசு தான் ஒரு அம்மா, ஆள் நல்ல ஸ்டைலாக இருக்காங்க. அவங்க விபூதி வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு கேட்டேன், என்னம்மா விபூதி இருக்குது. அப்புறம் பக்கத்தில் பையங்க, உங்கள் பெருசு இருந்தானுங்க 2 பேர். அம்மா அப்பா இறந்துட்டார், கொரோனாவில் இறந்துட்டார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை வந்து அந்த அம்மாவுடைய உள்ள உணர்வுகளையோ உடல் உணர்வுகளையோ மன உணர்வுகளையோ யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அப்படியே நொந்து தனக்குள்ளேயே இருந்து அப்படியே இறந்து போவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே பழகி போய் வாழ்க்கையை விரக்தியாக இருக்கும். வாழ்க்கையை ரொம்ப விரக்தியாக இருக்கும். இது மாதிரி தேவதாஸ் மாதிரி பாடணும், எல்லாம் மாயை தானா அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு வாழ்க்கையை சோகம் மாதிரி ஆகிப்படும். அது எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வீட்டிலே வேலை செய்கிறவங்க இருக்காங்க,
அவங்களாம் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எல்லாருமே நல்லா இருக்கலாங்க. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப மெயின். கண்டிப்பாக மெயின் அதான். ஒருத்தர் நம்பாதான் ஒரு பெரிய ட்ராஜடிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதில் இந்த 3 சொன்னலன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐடியாலஜி சித்தப்பா மலை கல்யாணம் பண்ணக்கூடாது, சித்தப்பா மலை சின்னம்மா மலை கல்யாணம் பண்ணக்கூடாது, இந்த ஐடியாலஜிக்கலாக இன்னொருத்தர் மனைவியை பார்க்கக்கூடாதுங்கிறது இது வந்து கருத்தியல் ரீதியாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர், சட்டத்திட்டங்கள் இதுக்குட்பட்டு தான் இருக்கும். ஆமாம். அதுக்கு அடுத்தது வந்து இல்லை, அது கவர்மெண்ட் போட்ட சட்டத்திட்டங்கள். 3வது வந்து சமூகம் நம்மளை விமர்சிக்குதில்ல. தண்ணியை போட்டுக்கிட்டு டெய்லி வந்து நைட்டு வந்து கேட்டை டப்புன்னு தட்டினாங்கன்னா பார்த்தோன்னே என்ன சொல்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் குடியாரப்ப வந்து இப்படி இருக்கான். இப்போ ஏன் நாம் ஈகோவில் இருக்கோம்? ஈகோன்னு என்னன்னு, இட்டு ஈகோ, சூப்பர் ஈகோன்னு 3 இருக்குது. இட்டுங்கிறது விலங்குத்தன்மை. ஒருத்தர் எடுத்த வீட்டுக்காரன் வந்து காரை நிப்பாட்டிட்டு அவனை போய் அடிக்கணும் போல தோணுது, இது விலங்குத்தன்மை. சரி, நம்ம போய் சண்டை போட்டோம்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, கேவலமாக காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போவான். எதுக்கு ஆனால் விட்டுரு அப்படிங்கிறது ஈகோ. சூப்பர் ஈகோ, நிறுத்திட்டானே போகிறான், எடுத்துட்டா போகிறான், ஏதோ 10 நிமிஷம் நிப்பாட்டுவான், அப்புறம் போயிடுவான். இதுக்குள்ளே அவன் தான் மிருகமாக நடந்துக்கிறான், நம்ம எதுக்கு மிருகமாகணும். மனிதர்களை மொத்தம் 4 வகை உண்டு. ஒன்று வந்து ஹியூமனிஸ்ட், அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்டலாம். நல்லகண்ணு சார், லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், இவங்கெல்லாம் வந்து ஹியூமனிஸ்ட்டுங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஹியூமன், ஜென்டில்மேன் அப்படிமோ, ஜெம் ஆஃப் எ மேன்போ, அதான் ஹியூமன். அப்புறம் சப்ஹியூமன், மனிதனுக்கு கீழே சப்ஹியூமன். அப்புறம் இன்ஹியூமன், அவனா 5 வயசு பொண்ணெல்லாம் ரேப் பண்ணுவான், கருணை இல்லாத. ஆமாம், கருணையே கிடையாது அவனுக்கு, மிருகத்தை விட ரொம்ப கேவலமானவனாக இருப்பான். இந்த 4 மனிதர்கள் இருக்காங்க. இந்த நான் கூட இப்போ சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். வெள்ளைக்காரன் ஒருத்தன் சொன்னால், அவன் பேர் மறந்துட்டேன், ஸ்டீஃபன் என்னமா. இந்தியன்ஸில் நிறைய பேர் வந்து சப்ஹியூமனாக இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து வி வாண்ட் டு சிவிலைஸ் தம் அப்படிமா. நான் சொல்கிறது வந்து ராபர்ட் லைவ் பீரியடு நான் சொல்கிறது. அப்படின்னோடனே என்னடா நம்மளை போய் இவ்வளவு கேவலமாக சப்ஹியூமன்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன். லண்டன் போயிருந்தேன் 1988 பிப்ரவரி. லண்டன் போயிருக்கும்போது எனக்கு இந்த டெலிஃபோன் பூத்தில் போய் அந்த நம்பரை கொடுத்து ஒருத்தர் ஃபோன் பண்ண சொன்னார். நாங்கள் போய் டெலிஃபோன் பூத்தில் காசெல்லாம் போட்டு, நம்ம 5 ரூபா மாதிரி ஒரு காசு இருந்துச்சாங்க, போட்டு அப்படியே டெலிஃபோன் பூத்தில் போய் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், இந்த இடத்துக்கு வாங்கன்னு. பேசிட்ட பிறகு அந்த அது பேர் டைரக்டரே அது இதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பூத் எப்படி இருக்குது அப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு திரும்புகிறேன். 15 பேர் க்யூவில் நிற்கிறாங்க. என்னை பார்த்தோன்னே அவன் அப்படின்னது என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. பொறுமையாக 15 நிமிஷம் காத்துட்ருக்கானுங்க சார். நம்ம ஆளுங்களாம் ஏோ பேசி முடிச்சுட்டா வெளியே வாயா அப்படிம்பாங்க சார். இப்படி எல்லோரும் இப்படி நிற்கிறாங்க சார். விவேகானந்தர், ஏசுநாதர் மாதிரி. நான் அப்படி திரும்பினேன் பாருங்கள், யூட்டன். சாரி சார் ஐ வெரி சாரி 15 பேருக்கும் கும்பிட்டேன். அவன் இதற்கு நான் திரும்பி அங்கே பார்த்தோன்னே அவன் என்ன விஷயம் பண்ணுறான். அவன் ஒவ்வொருத்தரும் என்ன வந்து சினிமாவில் அடித்த மாதிரி டப்பா. அப்போ தான் நினச்சேன், ஆகா அவன் சொன்னது கம்மி, சப்ஹியூமன் சொன்னது கம்மி, இன்னும் மோசமாக சொல்லியிருக்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நமக்கு வந்து டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மீறுறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னும் லிண்டன் பி ஜான்சன் சொன்னான் ஒரு தடவை, யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது, இந்தியன்ஸ் ஆர் மோஸ்ட் அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னா. அது அவன் கருத்தாக இருக்கலாம். பட் ரொம்ப நம்ம வந்து மோசமாக நடந்துகிட்ருக்கோம். இப்போ இந்த லண்டனில் பார்த்தோம்ல, அதை வந்து நேற்று 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய ஹோட்டல், எல்லாம் விவிவிஐபிஸ் எல்லாருமே, வேறு குறைய பாதி பேர் சூட்டு கோட்டு. நான் ஒருத்தன் தான் சாதாரண சட்டையில் போனேன். பெரிய ஹோட்டல், நான் பேர் சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் நேம் போர்டெல்லாம் வச்சுட்டாங்க. எனக்கு ஃபேஸே நேம் தானே, எனக்கு எல்லாருக்கும் ஒரு டேபிளில் எல்லாம் நேம் வச்சு போட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஐடி கார்டா, அதில் எனக்கு ஐடி கார்டு கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்து எல்லோரும் போய் உட்காந்தா, எனக்கு டேபிளில் நேம் போடலை. இது எனக்கு வந்து ஒரு சீட் கொடுத்துட்டாங்க. போய் உட்காந்தேன். பக்கத்தில் ஒருத்தர் ஒரு அட்வொகேட் வந்தார். அவர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கம். அதனால் என் டேபிளில் மேலே என் செல்ஃபோனு, பவுச்சு, கீழே பேகு, இதுக்கு மேலே வைக்காமல் அசிங்கமாக இருக்குமேன்னு கீழே வச்சாங்க. போய் பக்கத்து டேபிள் போய் பேசிட்டு வரேன். அங்கேருந்து ஒருத்தர் கபில் சிபில் மாதிரி ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறார். வந்து நிற்கிறேன், பார்க்கவே மாட்டேங்கிறார். நான் ரொம்ப டீசெண்டாக டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கேன்.
சார் எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய செல்ஃபோன் பவுச் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். பார்க்கவே இல்லை என்ன, அதை எடுத்துக்கிட்டேன். சார் கொஞ்சம் காலை மூவ் பண்ணுங்க, என் பேக் எடுத்துக்கிறேன். பேக் எடுத்துக்கிட்டேன். என்னை பார்க்கவே இல்லை சார். அவர் சூட்டை பார்த்தீங்கன்னா எப்படி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி இருக்கார் அவர். இவன் எப்படி சார் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க? சப்ஹியூமனா இன்ஹியூமனா? இல்லை, இவ்வளோ பெரிய ஹோட்டலில் அவ்வளோ பெரிய விஐபிஸ் வந்திருக்கும்போது நானாக இருந்தாலும் சாரி சார் சாரி சார் சாரி சார் சார் இது உங்களுக்கு தான் சார், எனக்கு கவனிக்கல சார் நான் அப்படின்னு சொல்லுவேன். பக்கத்தில் இருந்தவரும் சொல்லவே இல்லை. ராஜேஷ் இந்த பேசிகிட்டு இருக்கார், ராஜேஷோடைய சீட் அது. கீழே பேக் வேறு வச்சுருக்கேன். அந்த பேக்கையும் காலில் தள்ளி விட்டுட்டு அதுக்கு கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்கான். அந்த திருடன் ஏதாவது திருடி விட்டு கும்முன்னு இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்காப்புல. அதுக்கெல்லாம் ஒரு 70-75 வயசு இருக்கும், 68-70 இருக்கும். என்ன படிப்பு, என்ன சூட்டு, இவ்வளோ அனுபவங்கள் என்ன இருக்காங்க. முடியல, விடி வேற இல்லை நிறையா, முக்கால்வாசி முடியல. அவ்வளோ சூட்டெல்லாம் பார்த்தேன், அருமையான சூட்டு. என்னை பார்க்கவே இல்லை, அதான் இன்னும் டாப்பு. இப்படி நடந்தது. நான் 2-3 நாளைக்கு நீங்கள் இன்ஹியூமன் யாருங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். ஐயோ என்ன நாகரிகம் சார் வெளிநாட்டிலலாம். இன்னும் நமக்கு சத்தம் போட்டு பேசுகிறாங்களே சார். ஒரு ஹோட்டலுக்கு போனால் கச்சாமச்சான்னு. இட்டாலி ஃப்ரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நமக்கு சத்தம் போட்டு பேசணும் நீங்கள் அப்படின்னு சிரிக்கிறது, சத்தம் போடுறது. அது என்னங்கடா டேய் என்னையான்னு பார்த்தா அவன் சத்தம் போடாதேன்னு சொல்கிறான். நான் கக்கன்னு சிரிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அது அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேயும் அப்படி இல்லை. இவ்வளோதான் பேசுகிறாங்க அவங்க. நம்ம அதுவும் நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் என்ன சத்தம் போடுறாங்க ஹோட்டலுக்கு வந்துட்டா. ஃப்ளைட்டில் ஆமாம் சார், ஃப்ளைட்டில் கேவலமாக கத்துறானுங்க. வெள்ளைக்காரங்கெல்லாம் சிரிக்கிறாங்க நம்மளை பார்த்து. நான் பார்ப்பேன் ஃப்ளைட்டில் எல்லாம். ஏன் இவ்வளவு சத்தம் போடுறானுங்க, எதுக்காக? ஒரு டீசெண்டாக நடந்துக்க தெரியல, ஒரு ஜென்டில்மேனாக இருக்க தெரியல. நான் சொல்கிறது வெளியவெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது ஹோட்டலில், பெரிய பெரிய ஹோட்டலில் அந்த பண்பாடெல்லாம் போயிடுச்சு. அது பின்பற்றுனா ஒரு வேளை மறந்துட்டாங்களா என்னன்னு வேறு தெரியல எனக்கு. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அது மறந்துட்டாங்க. இந்த டீசன்சியெல்லாம் இல்லை போல இருக்குன்னு நினைக்கிறேன். டிராஃபிக் சாதாரண போகிறாங்க, நின்றுட்டுலாம் போகிறதே இல்லை. நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு கொடுக்க போகிறான். இதுவரை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் என்னால் தெரிந்ததை, படித்ததை, கேட்டதை, பார்த்ததை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். மேலும் உங்களுடைய வரவேற்பு அதிகம் இருந்தால் இது கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.